நெருங்கி நீள்நகர் பதியுனும் பெருந்திரு பறித்த பண்டை நாள் விதி என அன்னவன் வெண்டிட்டு ஓடவே பொதியுடும் வாரிய பொலன்கொள் பூணினார். இது லூட், பாதியீடுன்னு சொல்லுவாங்க. பாதியீடு அப்படின்னா பாதியீடுன்னு சொல்லுவாங்க. நெடு பாதியீடு அந்த என்னன்னாக்க யார் யாருக்கு எவ்வளவு பிரிக்கிறது. நிதி நெடுங்கழவனை நெருக்கி குபேரனை போய் போர்ல தாக்கி நீள்நகர் அழகாபுரியை பதியிடும் பெருந்திரு பறித்த பண்ணனார். அழகாபுரியில போய் கொள்ளடிச்ச நாள்ல விதி என அன்னவன் வெண்ணிட்டு ஓடல். குபேரன் விதியே அப்படின்னு புறமுதுகு காட்டி ஓடும்போது அந்த சமயத்துல பொதியடும் வாரிய பலன்கொள் மூட்டை மூட்டையா வாரிக்கொண்ட அணிகலன்களை அணிந்தவர்கள். இதுல இன்னொன்னு நான் இங்க படிச்ச போது என்ன நினைச்சேன்னா, இந்த வர்ணனை எல்லாமே அவங்கள புகழ்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாசவனோட போர், வர்ணனோட போர், அப்புறம் முருகன், பிரம்மன், அந்த திசையானைகள், இப்போ வந்து குபேர். இதுல ஒரு பக்கம் வந்து பார்த்தா ராவணனோட எல்லா போர்லையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட வெற்றிக்கு இவங்க காரணம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொரு விதத்துல பார்த்தா இவங்களுக்கும் தனியா எந்த பெருமையும் கிடையாது, எல்லாம் ராவணன் சார்ந்த பேர். ராவணன் போருக்கு போகும்போது கூட போய் இவங்களும் போரிட்டு அதை பகிர்ந்துருக்காங்க. இதுதான் தொடர்ந்து தானே இங்க வந்து இன்னைக்கு எல்லாரும் சின்னவங்க தானடா, என் பெருமையை பங்கிட்டவங்க தானடா, எனக்கு கட்டம் வரும்போது நீங்க கேட்டாங்க. அதெல்லாம் பாருங்க, இந்த ராவணன் மார்போடு போறது, அதாவது இந்த சிங்கம் வந்து ஒரு இதை சாப்பிட்டு போன அப்புறம் பாக்கி இருக்கிறது சின்ன மிருகங்கள் சாப்பிடுற மாதிரி அதோட வர்ணனை இதுவே பாத்தீங்கன்னா, ராவணனோட சண்டை போட்டு அவன் மார்போட குத்தி அந்த யானையோட தந்தம் ஆல்ரெடி உடஞ்சு போச்சு, அது அவன் மார்போட தங்கி இருக்கு. மிச்சம் இருக்கிற தந்தத்தை வெட்டி இவங்க காதுக்கு கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி அதை சொல்லும் போதே வந்து ஒரு இழிவு பொருள் வந்துருது. அதுல ஒரு பெருமை மாதிரி இருந்தாலும் இன்டெரக்டா அது ஒரு இழிவு பொருள் இருக்கு. ஏற்கனவே தந்த உடனே யானையோட தந்தத்தை போய் உடைக்கிறதுல என்ன பெருமை இருக்கு, அதுவும் ஒரு இருக்கு இல்லையா? அந்த ஒரு இகழ்ச்சியும் தொடர்ந்து அப்படி ஒரு நூலா வந்துட்டு ஆரம்பிக்கிறது. இல்ல பின்னாடி அதிகாயன்னு ஒரு கேரக்டர் வரும். அதிகாயம் பின்னால் ரொம்ப வந்து மற்றொரு இந்திர நிலாவையால் பேர் அதிகாயன்னு வரும். அடுத்த அக்குகுமாரன்லயே பாருங்க, அவருக்கு காவிய இலக்கணப்படி இந்த போர்க்காட்சிகளை வர்ணிக்கும் போது இருதரப்பையும் சமமா வர்ணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே சமயத்துல அவங்களுடைய இதையும் சொல்லிடணும், ஒரு இயல்பையும் சொல்லிடணும் தேவை இருக்கு. அதே சமயத்துல அவங்களோட பெருமையும் உயர்த்தி சொல்றதுல இப்பேற்பட்ட பகையை ராமன் வென்றான் அப்படிங்கிறது எனக்கு யுத்த காண்டத்துல வந்து ராமனை விட அதிகம் பாடப்பட்டது இந்திரஜித் தான். அவனோட பெருமை தான் வந்து யுத்த காண்டம் முழுக்க இருக்கும். அதுக்கு காரணமும் இருக்கு, அவனுடைய அவ்வளவு அப்படிப்பட்ட பெருமையுடையவனை வென்றான் அப்படிங்கும் போது 3 போர் நடுவுல சீன்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து குறை வைக்கிறதே கிடையாது. அரக்கரின் பதிலார் யாருவதான்னு சொல்லிட்டு போன வாரம் அரக்கரின் வீரர் யாருவதான்னு போன வாரம் படிச்சாங்க. யாரும் செத்து எல்லாரும் செத்து போனாங்க, யாரும் வீரர் யாரு அது இது வரைக்கும் தான். அதாவது எங்க இன்னும் படம் வரல, இன்னும் ஆழ வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு. இப்ப பார்க்க போறோம். இந்திரன் இசையுடன் தெரு ஏகுவா இசைந்தேகு வாணிகம் இந்திரன் இசை இழந்து ஏகுவான் இகழ் தந்தி முன் கடாவினன் மருக ராமதன் மந்திர வாள் அடி பிடித்து வல்லையே முந்திதினி என வலித்த உற்றார். மறுபடியும் பாருங்க, அதே இதுதான் தோற்றோடு இந்திரன் இசையிழந்து ஏகுவான் இகழ் தந்தி முன்கடாவினன் முருக தாம் அதன் மந்திரவால் அடிபிடித்து வல்லையே உந்துதியின இனி என வலித்த ஊற்றுத்தார்.
மோட்டார் சைக்கிளில் கிளம்புவாங்க. கிளம்பும்போது அதோட பின்பக்கத்தை பிடிச்சிக்குவான். பிடிச்சிட்டு எங்கடா போறேன்னு பிடிச்சி இருப்பான். மோட்டார் சைக்கிளோட வேகத்தை கூட அந்த பவரை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஆட்கள் உண்டு. நம்ம அந்த மாதிரி இந்திரன் இசையிழந்து ஏறுவான். இந்திரன் என்ன பண்ணா, ஐராவதத்துக்கு மேல ஏறிண்டு தன்னுடைய புகழ் தொலைந்து புறமுதுகிட்டு ஓடுற சமயத்துல இகல் தந்தி முன் கடாவினன் முடுக தன்னுடைய ஐராவதத்தை செலுத்த தாம் அதன் மந்திர வால் பிடித்து யானையோட அழகான வால் அடிப்பக்கத்தை பிடித்து கொண்டு வலையே உதுவின முடி எங்க போட்டு வலையே உந்துதி என வலிந்த ஊட்டத்தான் இவங்க தான் பண்ணாங்களா. இந்த பாட்டையும் பாருங்க, இதை வந்து நீங்க புகழ்ச்சியாவும் பார்க்கலாம், நீங்க பாக்குற கோணத்துல தான் இருக்கு. மஞ்சள் புகழ்ச்சி அணி அவர் டைரக்டா சொல்ல, மஞ்சள் புகழ்ச்சி அணிங்கிறது நேரடியா பார்த்தோன்னே தெரியும் கேள்வி பண்றாங்க. இது வந்து புகழ்ற மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு ஊசி அடியோட்டமும் ஓடி பால் நிறுத்து அந்தணன் பணியன் ஆகி நின்கோள் நினைத்திலன் என உலகம் கூறலும் நீல் நிறத்து ராவணன் முனிவு நீக்குவான் காலனை காலினில் கையில் கட்டினான். பால் நிறத்து அந்தணன் பணியன் ஆகி நின் கோல் நினைத்திலன் என உலகம் கூறலும் நீல் நிறத்து ராவணன் முனிவு நீக்குவான் காலனை காலினில் கையினில் கட்டினான். யமனுக்கு வர வர பயம் இல்லாம போயிடுச்சு. அவன் என்னடான்னா உன் கட்டளை அடிபணிய மாட்டேங்கிறான். பால் நிறத்து அந்தணன் பிரம்மதேவனுடைய கட்டளைக்கு சிறமேற்று செய்கிறான் அப்படின்னு உலகம் சொல்லவும் அப்படின்னு உலகத்துல இப்படி ஒரு பேச்சு ஏற்பட்டு போக நீலத்து ராவணன் முனிவு நீக்குவான். ராவணனுக்கு கரிய நிறத்தை உடையவனாகிய ராவணனுக்கு ஏற்பட்ட கோபத்தை தீர்ப்பதற்காக யமனை போய் காலையும் கையிலையும் கட்டி தூக்கின்னு வந்தாங்க. தூக்கின்னு வந்தாங்க. காலையும் கையும் கட்டி யமனை தூக்கா தூக்கின்னு வந்து நிறுத்தினவங்க. யமன் ஒரு பொருட்டே இல்லை. மலைகளை நகும் தட மாட்பர் மால்கடல் அலைகளை நகும் நெடும் தோழர் அந்தகன் கொலைகளை நடும் தகும் கொலையர் கொல்லன் ஊது உலைகளை நகும் அனல் உமிழும் கண்ணினான். இந்த நகுதல் எங்கெல்லாம் வரும்? மலைகளை நகும் தடமார்கள், மலைகளை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய பெரிய மார்பை உடையவர்கள். மால் கடல் அலைகளை நகும் நெடுந்தோழர், அலை வீசுகின்ற கடலை எள்ளி நகையாடுவதாகிய பெரிய தோள்களை உடையவர்கள். அந்தகன் கொலைகளை நகும் நெடும் கொலை யமன கூட வென்றவர்கள். இவ்வளவு கொலை யமனால கூட பண்ண முடியாது. உயிர் நீக்குவதில் யமனையும் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு கொண்டு குவிப்பவர்கள். கொல்லன் ஊது உலைகளை நகும் அனல் உமன் கண்ணினர். இந்த குமுட்டியில ஊதினா அப்படியே பறக்கும். இந்த குமுட்டி வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் அந்த பார்த்துட்டோம் சின்ன வயசுல. இல்ல குமுட்டிலேயே அது மாதிரி வரும். பெல்லோஸ் அதுக்கு மேல வரும். கொல்லன் ஊது உலைகளை நகும் அனல் உமிழும் கண்ணீர். அவரோட கண்ணுல இருந்து சிந்தக்கூடிய நெருப்பு பொறியானது அதை கொல்லனுடைய ஊது உலையிலிருந்து எழக்கூடிய அனலையோட அதிகமாக இருக்குது. தோல்கிழர் திசைதோறும் உலகை சுற்றிய சால்கிழர் முயங்கி எரி தழங்கி ஏறினும் கால் கிளர்த்து ஊங்கினும் காலம் கையுற மால்கடல் கிளறினும் சரிக்கும் வன்மை. தோல் கிளர் திசைதோறும் உலகை சுற்றிய சால் கிளர் முழங்கு ஏறி தழங்கி ஏறினும். யானைகள் தோல் தான் யானை. தோல் கிளர் யானை, தோல் கிளர் திசைதோறும் உலகை சுற்றிய எண் திசை யானைகள்
8 திக்கிலும் விளங்கி ஏறக்கூடிய ஊழிக்கால அக்னி, காலாக்னி, வடமுகாக்னின்னு சொல்றது இல்லையா, சால் கிளர் முழங்கு ஏறி தழங்கு ஏறினும், கால் கிளர்ந்து ஓங்கினும், காற்று வேகமாக அடித்து அந்த நெருப்புகளை விசையேற்றினாலும், காலம் கையுற காலம் வாய்த்தது என்று மால் கடல் கிளறினும், கடலே பெயர்ந்து வந்தாலும் பிரளயமாக வந்தாலும் சரிக்கும் வன்மையா, அதை பொருட்படுத்தாமல் சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றலை உடையது. சரிக்கும் இவ்வகை அனைவரும் எழுந்த தானையர் மொழி கிளர் தோரணம் அதனை முற்றினார், கையோடு கை உற அணியும் கட்டினார், ஐயனும் அவர் நிலை அமைய நோக்கினான். இவ்வகை அனைவரும் எழுந்ததானே, இப்படிப்பட்ட அனைவரும் எழுச்சி பெற்ற தானைகளோடு சேனையோடு மொழிகளை தோரணம் அதனை முற்றினார். அங்க ஆர்ச்சில் உட்கார்ந்துருக்காரு அவர், நபர்களே பார்த்தேன், போய் அந்த தோரணம் மேல தான் போய் உட்கார்ந்துப்பார். மொழிகளை தோரணம் அதனை முற்றினார். எல்லாம் போய் அந்த தோரணத்தை சுற்றி வளைச்சாங்க. கையோடு கை உற அணியும் கட்டினார். சேனைகளை 2 பக்கத்திலையும் வகுத்து அணி அணியாக பிரித்தார்கள். ஐயனும் அவர் நிலை அவையே நோக்கினார். வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார், என்ன பண்றாங்க அப்படின்னு. அங்கேருந்து வேலையிருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட அசைவில்லை அவர்கள். அது பின்னாடி ஒரு பாட்டு, அவையே நோக்கினார். அரக்கர்தம் ஆற்றதும் அளவில் சேனையின் தருக்கும் அம்மாருதி தனிமை தன்மையும் பொறுக்கென நோக்கிய புறந்தராதியர் இரக்கமும் அவலமும் துளக்கும் எய்தினார். விளக்கமே தேவை சொல்லவே வேண்டியது. அரக்கரது ஆற்றல் அளவில் சேனையின் தருக்கும் அம்மாருதி தனிமை தன்மையும் பொறுக்கென நோக்கிய புறந்தராதி. புறந்தரன் அப்படின்னா இந்திரன் அர்த்தம், அவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கு இரக்கமும் அவலமும் துளக்கும் எய்தினார். அரக்கருடைய அளவில்லாத பலத்தை, அளவில்லாத தன்மையும், கணக்கில்லாத சேனையும், அந்த சேனையினுடைய பெருமிதத்தையும், மாருதி தனியாக நிற்பதை பார்த்த இந்திராதி தேவர்கள் இரக்கமும் அவலமும் வருத்தமும் துளக்கும் பயமும் நடுக்கமும் ஒருங்கே எழுதினார்கள். பொறுக்குங்கிறது வந்து ஒலி குறிப்பா? பொறுக்குன்னா அது புரியுது. அது வந்து ஒரு பொறுக்குங்கிறது ஒரு விரைவாகங்கிற மாதிரி ஒரு அவேடோட சொல்ல, அந்த பொறுக்குங்கிறது ஒரு டக்குன்னு அப்படின்னு ஒரு சவுண்டுக்காக சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல இல்ல, அது வந்து அந்த டைம் தான், ட்ரைஸ் தான். அந்த ட்ரைஸ்ங்கிறது வேற விதம். அது ஒலி குறிப்பு இல்ல. இப்போ வந்து பட்டுன்னு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான், அந்த மாதிரி அதேதான் ஒலி குறிப்பு. பொறுக்க இற்றனர் அரக்கர் இப்பகலுளேயான், இற்றனர் அரக்கர் இப்பகலுளே என கற்றுணர் மாருதி கழிக்கும் சிந்தையா முற்றுரச் சுலாவிய முடிவையில் தானையே சுற்றுற நோக்கி தன் தோளை நோக்கினான். வந்த உடனே கிடைச்சதுனா இன்னும் பெரிய தீனி அப்படின்னு சந்தோஷமாச்சு. இற்றனர் அரக்கர் இப்பகலுளே, பிஃபோர் திஸ் நூன் இவங்க எல்லாம் காலி அப்படின்னு நினைச்சுட்டு இற்றனர் அரக்கர் இப்பகலுளே. ஏன்னா இவர் சொன்னது இங்க வந்திருக்கிற அரக்கர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் பகல்ல அவர் ரொம்ப நேரம் நிர்ணயிக்கிறார். இன்னும் பொழுது விடியல, பொழுது விடிஞ்சிருக்கு இப்பதான். இப்படியே வந்துட்டே இருப்பாங்க, எல்லாரும் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்பகலுளே ஏன்னா சுற்று உணர் மாருதி கழிக்கும் சிந்தையா, சுற்றிலும் பார்த்தவனாகிய மாருதி மகிழ்ச்சி அடைந்து முற்றுர சுலாவிய முடிவில் தானே சுற்றுற நோக்கி தன்னை சுற்றி சூழ்ந்து கொண்ட சேனையை சுற்றி வர பார்த்து தன் தோளையும் பார்த்தான், பெருமிதமாக பார்த்தான். சுலாவியங்கிறது சுற்றிய சூழ்ந்த முன்ன பாட்டு இந்த பாட்டும் ஒன்னா படிச்சோம்னா ஒரு ரொம்ப சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் வந்து புரியும். 2 பாட்டுலயும் ஒரே அர்த்தம் தான் சொல்லுது, பெரிய சேனை தனியார். ஆனா முந்தின பாட்டுல வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு பெரிய சேனையும் தனியா பார்க்கும்போது பயம் வருது. ஆனா இவனுக்கு தனக்குள்ள தன்னோட வலிமை தெரிஞ்சிருக்கிறதுனால சேனையும் தன் தோளையும் பார்க்கும்போது செஞ்ச தைரியம் வருது.
சோ அந்த வியூ பாயிண்ட் மாறும்போது அதே காட்சிகள் தான், ஆனா வியூ பாயிண்ட் மாறும்போது டோட்டலி டிஃபரெண்ட் ஃபீலிங்ஸ். புந்தலை குறைங்கிது போதுமால் அவர் வென்றது விண்ணவர் புகழை வேரோடும் தின்றவல் அரக்கரை திருகி தின்றதால் என்றனர் அயிர்த்தனர் நிருதர் எண்ணிலார். புந்தலை குரங்கு இதுபோலுமா அமர் வென்றது விண்ணவர் புகழை வேரோடும் தின்ற வல் அரக்கரை திருகி தின்றதா என்றனர் அயிர்த்தனர் நிருதர் எண்ணிலார். இது அவங்களோட வியூ பாயிண்ட். அதே மூணாவது வியூ பாயிண்ட். அற்பத்தனமான தலையை கொண்ட இந்த குரங்கு போய் இந்த குரங்கு இது ஜெயிச்சுடா. விண்ணவர் புகழ் புந்தலை குரங்கு இது போலுமான அவர் வென்றது விண்ணவர் புகழை வேரடும் தின்ற வல்லரைக்கரை திருகி தின்றதா. இப்படிப்பட்ட தேவர்களுடைய புகழை மொத்தமாக அழித்த அரக்கரை எல்லாம் கொண்டது இந்த ஒரு குரங்கா என்ற அயிர்த்தனர் ஐயம் கொண்டார் நிருதர் எண்ணிலாத இந்த குரங்காடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டார். அயிர்த்தன் ஆயிடை அனுமனும் அமரர் கோல் நகர் வாயின் நின்று அவ்வழி கொணர்ந்து வைத்தமா சேயொளி தோரணத்து உம்பர் செயல்நெடு மீயுவர் விசும்பையும் கடக்க வீங்கினான். ஆயிடை அனுமனும் அமரர் கோல் நகர் வாயில் நின்று அவ்வழி கொணர்ந்து வைத்தமா சேயொளி தோரணத்து உம்பர் செயல்நெடு மீ உயர் விசும்பையும் கடக்க வீங்கினான். பெருவழியை எடுக்க ஆரம்பிச்சான். எடுக்க தொடங்கினான். இது இந்த போய் உட்கார்ந்துக்கிறாரு. இந்த தோரண நெடு வாயில் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா இந்திரனுடைய தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து இங்க வைக்கப்பட்ட வாயில். ஆயிட அனுமனும் அமரர் கோன் நகர் வாயில் நின்று அவ்வழி கொண்டு வைத்த அசோக வனத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகிய அந்த தோரணத்துல மேல உட்கார்ந்து கொண்டு சேயோடு தோரணத்து முன்பர் அந்த சிவந்த ஒளி வீசுகின்ற தோரணத்தின் மேல மிக்க நெடிய நீண்ட தொலைவுள்ளதாகிய ஆகாயத்தின் மீ உயர் விசும்பையும் கடக்க ஆகாயத்தையும் கடக்குமாறு உருவத்தை பெரிதாக்கினார். அங்க உட்கார்ந்தபடி வீங்கிய வீரனை வியந்து நோக்கிய தீங்கிய அரக்கரும் திருகினார் சினம் வாங்கிய சிலையினர் வழங்கினார் படை ஏங்கிய சங்கினம் விடித்த பேரியே. வீங்கிய வீரனை வியந்து நோக்கிய தீங்கிய அரக்கரும் திருகினார். அவ்வாறு பேரூர்வு எடுக்கின்ற அனுமனை ஆச்சரியப்பட்டு பார்த்த தீய அரக்கரும் சினம் பெருகினார்கள். வாங்கிய சிலையினர் எல்லாரும் சிலையை வில்லை வளைத்தார்கள். வழங்கினார் படை அம்பு எய்தார்கள். ஏங்கிய சங்கினம் இடித்த வேரிகள். சங்குகள் முழங்கத் தொடங்கின, வேரிகள் ஒலிக்க தொடங்கின. எழுந்தனர் எய்தனர் எண்ணி இறந்தன ஒளிந்து எழு படைக்கதம் அரக்கர் போக்கினார் செறிந்தன வயற்புறம் தினவு தீர்வுற சொரிந்தன பொறிந்து எழுந்து எழு படைக்கலம் அரக்கர் போக்கினார். எரிந்தனர் வேலையெல்லாம் இருந்தார்கள். எய்தனர் அம்பு எய்தார்கள். எண்ணிறந்தன பொறிந்து எழு படைக்கலம் வெம்மையான அனப்பொருள்களை சிந்தக்கூடிய படைக்கலங்களை அரக்கர்கள் அனுமன் மேல் செலுத்தினார்கள். செறிந்தன மயிர்புறம் எல்லாம் போய் அனுமனுடைய அடர்ந்த ரோமத்தின் மேல படர்ந்து உதிர்ந்தன. அப்பாடி அரிப்பு தீர சொருகி விடுகிறான். தினவு தீர சொரிந்தன என இருந்து ஐயன் தூங்கினான். ரிலாக்ஸ்டா இருந்தான். ஐயன் தூங்கினான். இல்ல இங்க வந்து தூங்குதல்ங்கிறதுக்கு இனிமே இந்த தூங்குதல்ங்கிற பொருள் வந்து ஸ்லீப்ங்கிற பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இல்ல, இங்க தூங்கினா நாங்க இங்க ரிலாக்ஸா இருக்கான்னு அர்த்தம். தூங்கினான்னா தூங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்ல அதாவது
நீ பண்றதை பண்ண உற்று உணர்ந்து அரக்கரம் உறுத்து உடற்பிய நெருக்கின செருக்கும் புதிய மற்றையர் வரும் பரிசு இவரை விரைந்து நெற்றுவன் என எழு அனுமன் ஏந்தினான். உற்று உணர்ந்து அரக்கரும் உறுத்து உடைக்கினர். உற்று உணர்ந்து அருகிலே நெருங்கி சினத்தால் மாறுபட்டு அரக்கரும் உறுத்து உடைக்கினர். எல்லாரும் படைக்கலங்களை பரபரப்புடன் கோபித்து உடைக்கினர், செலுத்தினார்கள், எய்தார்கள். செற்றுடன் நெருக்கினர், கொல்லுவதற்காக நெருங்கினார்கள். செருக்கும் சிந்தையர் மற்றைய வரும் பரிசு இவரை வல்லேந்து ஏற்றார். இவர்கள் அதாவது இவங்க அடுத்த பேட்ச் வரும். மற்றையர் வரும் பரிசு இவரை வல்லிறைந்து ஏற்றுவார். செருக்கும் சிந்தையர் இவங்களை கொண்டாதான் அடுத்த பேட்ச் வரும். ஆகையினால் இப்பவே என எட்டுவன் என எழு அனுமன் ஏந்தினான். அங்க இருந்த ஒரு இரும்பு தடியை எடுத்துக்கொண்டான். அது வந்து இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரொம்ப நேச்சுரலான சைக்காலஜி. நீங்க ஒரு வேலையை விரும்பி செய்யும்போது, சாப்பாடு ஒரு வேலையை ரொம்ப விரும்பி செய்யும்போது, ஒரு வேலை உங்ககிட்ட வரும்போது அதை முடிக்கிறதாலும் அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக இருக்காது. அடுத்து இதை முடிச்சாதான் அடுத்த செட் வரும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட செய்வீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கதை ஆரம்பிச்ச உடனே அந்த கதையில இருக்கிற அந்த இது வந்து எப்படி மாறிடும்னா, இது முடிச்சு அடுத்த கதை எழுதலாமேங்கிற அந்த ஆர்வமா மாறிடும். அந்த மாதிரி இப்போ வந்து அவரோட பிளான் போறதுக்குள்ள எத்தனை பேர் போட்டு தள்ளிட்டு போக முடியுமோ அத்தனை பேர் போட்டு தள்ளிட்டு போயிடும். அதனால சீக்கிரம் முடிச்சு அடுத்த பேட்ச் வந்துருவாங்க அப்படின்னு. இது இரும்பு தடி எழுன்னா தடி, அவ்வளவுதான். அது இந்த இடத்துல இரும்பு தடி ஒரு தூண் அப்படின்னு கீழே ஒரு பொருள் போட்டிருக்காரு. எழுனா எழுந்து ஊக்கிய படைகளும் உடுத்த வீரரும் தாக்கிய பணிகளும் தடுத்த தேர்களும் மேற்கு உயர் கொடியுடை மேக மாதை போல் தூக்கிய கரிகள் புரத நோக்கினான். நூக்கிய கரிகளும் புரள நோக்கினான். ரெண்டு நூக்கு இருக்குது. ஊக்கிய படைகளும் உறுத்த வீரரும். அந்த படை வந்து ஊக்கிய படை, செலுத்தப்பட்ட ஆயுதங்கள். உறுத்த வீரர், அதை எரிந்த வீரர்களும், தாக்கிய பரிகளும், தடுத்த தேர்களும், மேற்கு உயர் கொடியுடை மேக மாலை போல் நூக்கிய கரிகளும். மேல வந்து தாக்குவதாகிய மேகங்களின் வரிசையை போல செலுத்தப்பட்ட யானைகளையும் பொருள் மாதிரி பெரிய பெரிய கரண்டியில காய்கறி எல்லாம் போட்டு பெரிய கரண்டியால ஒரு இது போட்டு விட்டா கல்யாண சமையலுக்கு பெரிய வானிலை போட்டு விட்டா மாதிரி அந்த ஆயுதங்களையும் காலாட்களையும் குதிரைகளையும் தேர்களையும் மேகமலையோட யானைகள் ராஜகதத்துறாங்க பழதி எல்லாம் வந்தாச்சு. எல்லாரையும் போட்டு ஒரு போட்டி ஒரு சாலட். நோக்கியனா என்னது? முதல் நோக்கியக்கு செலுத்திய, இரண்டாவது நோக்கியக்கு புரட்டிய. இல்ல அடித்தான் அப்படின்னு அர்த்தம். வார்மத கலைகளின் கோடு வாங்கி மத்தேற்பட புடைக்கும் மத்தேரின் சொல்லியால் வீரரை உருட்டும் அவ்வீரர் வாதினால் தாருடை புறவியை துணிய தாக்குவார். வார்மத கரிகளின் கோடு வாங்கி மாத்தேர் படம் படைக்கும் அத்தேரின் சொல்லியால் வீரரை புரட்டும் உருட்டும் அவ்வீரர் வாழினால் தாருடை புறவியை துணியை தாக்குவார். ஒன்னு அழிச்சு அந்த அழிச்சதுனால இன்னொன்னு வார்மத கரிகளின் கோடு வாங்கி யானைகளுடைய தந்தங்களை ஒடித்து, யானைகள் முதல்ல அழிஞ்சாச்சு, உடைச்சு தந்தங்களை உடைத்து தேர்பட புடைக்கும் ரதங்களை அடித்து உடைப்பார். தேரின் சில்லையா அப்படி உடைத்து நொறுங்கிய தேருடைய சக்கரங்களை எடுத்து வீரரை கொடுக்கும். எல்லாரையும் வீரர்கள் எல்லாம் போட்டு
அபிமன்யு பண்றாரு. அந்த மாதிரி தேர் சக்கரத்தை எடுத்துன்னு வந்து அடி இது உருட்டும்னா இவரு நல்ல ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காரு. அப்படி உருட்டி போற வழியெல்லாம் வீரர்கள் உருட்டுவார், இது நிலை குறைந்து உருளச் செய்வார் அர்த்தம். அப்படி உதிர்ந்து அப்படி உருண்டு விழுகின்ற வீரர்களுடைய வாளை எடுத்துக்கொண்டு குதிரைகளை எல்லாம் வெட்டி சாய்ப்பார். எல்லாம் அவங்க கிட்ட இருந்தே எடுக்க வேண்டியது அவனே அவங்க கையை வச்சு அவங்க கண்ணக்குள்ள இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் இது இன்னைக்கும் பயன்படுத்துற ஒரு விஷயம் தான். இப்படி இல்ல, போர்வீரர்களை கொண்டு அவங்களோட ஆயுதங்களை எடுத்துக்கு தன்னோட போருக்கு பயன்படுத்திக்கிறது ஒரு சாதாரணமான இதுதான். பட் அன்னைக்கு இன்னோவேட்டிவா இருந்திருக்கலாம். ஏன்னா வானரங்கள் கிட்ட ஆயுதங்கள் கிடையாது, அவங்க எடுத்துதான் தன்னை வரணும். 2 தேர் 2 கைத்தளத்தும் ஏந்தி வேறு 2 மாத யானை பட்டுள்ள 8 மாத 2 மாத யானை கை 2 ஏந்தி வேறு 2 மாதிலும் வரும் பரியை. நான் இதுக்கு மேல அதாவது பாலகாண்டத்துல சொல்ல விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, படிக்கும் போதே புரிஞ்சுக்கிறது. 2 தேர் 2 கைத்தளம் ஏந்தி, இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு தேர் தூக்கி கொண்டு வேறு 2 மால் யானை பட்டு குதிரை 8 மால் 2 யானை மேல தூக்கி போடுவார். தேரை தூக்கி யானை மேல போடுவார். 2 மால் யானை கை 2 ஏந்தி 2 யானைகளை கையில தூக்கி கொண்டு 2 பாலிலும் வரும் பரியை 8 மால். பக்கத்துல 2 பக்கங்களிலும் வரக்கூடிய குதிரை கூட்டங்கள். யானையால ஒரு குதிரையை அடிக்கும், தேராலும் ஒரு யானை அடிக்கலாம். யானையை தூக்கி போட்டா ஒரு தேர ஒரு குதிரையா போகும், கூட்டமா இரு பக்கங்களும் வந்த குதிரைகளை மோதி அடித்தான், தூக்கி அடிக்கிறது. மாவுரு நெடுவரை வாங்கி மண்ணிலிட்டு 1000 தேர்வட அரைக்குமால் அழித்து 1000 கழிற்றையோர் மரத்தினால் அடித்து ஏழும் மாத்திர தெற்றி முற்றுவான். ஃபர்ஸ்ட் உங்க மா இருன்னு இருக்கீங்க, மிகப்பெரிய மாயிரு நெடுவரை அதுவும் கரெக்ட் தான். மிகப்பெரிய உருவத்தை கொண்ட அல்லது மிகப்பெரிய நெடுவரை பெரிய உயர்ந்த மலையை வாங்கி எடுத்து மண்ணில் இட்டு தரையில போட்டு பிடுங்கி மண்ணில் போட்டு அதன் மூலமா 1000 தேர் பட அரைக்கும். அதுல 1000 தேர் படி அரைக்குமா? இங்க படம் படி அரை, அதுவும் கரெக்ட் தான். படினா பூமியோட அரைக்குமால் அடித்து அப்படி அவை அழியும்படி போட்டு ஒரு மலையத்துக்கு போட்டா எல்லாமே அதான் அவர் பாருங்க ஒவ்வொரு இதுவா பண்றாரு. முதல்ல வந்து தங்கத்தை வச்சு அடிச்சாரு, அப்ப 2 தேர் தான் அடிக்க முடியும். அடுத்து மலையத்துக்கு போட்டு யானையத்துக்கு போட்டா மொத்தமா குறையும். இப்ப மலையத்துக்கு போட்டா 1000 தேர் குவிக்கா முடிச்சுட்டு அடுத்த வச்சுக்கணும். இன்னோவேட்டிவா இது பண்ணிட்டே போறாரு. 1000 தேர்பட அழைக்குமால் அழித்து அரைக்குமால் அழித்து அதை போட்டு அரைக்கும்படி அதை அழித்து 1000 கழிற்றை ஒரு மரத்தினால் அழித்து மறுபடியும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ் ஒரு மரத்தை பிடிங்கி படாத வாட்டி அடிச்சா இது எல்லாமே எவ்வளவு குயிக்கா நடக்குதுன்னா ஏஎனும் மாத்திரை எற்றி முற்றுமா. ஏ அப்படிங்கிற அந்த ஒரு மாத்திரையை ஏஎனும் மாத்திரைங்கிறது ரொம்ப சாதாரணமா குயிக்கா பண்ணாங்கிறதுக்கு ஏஎனும் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 மாத்திரை நெடில் 2 மாத்திரை 2 மாத்திரை பொழுதுக்குள்ள ஏற்றி முற்றுமா அவற்றை எல்லாவற்றையும் அடித்து முற்ற செய்து விட்டான். உயிரை அழித்து விட்டான். உதைக்கும் என் கைகளை உழக்கும் தேர்களை மிதிக்கும் மண் புரியை தேய்க்கும் வீரரை அதுக்கும் வல் எழுவினால் அரைக்கும் மண்ணிலை குதிக்கும் மண் தலையிடை கடிக்கும் குத்துமான். இப்ப வந்து உதைக்கும் வெம் கரிகளை உதைக்கும்னா இந்த இடத்துல உதைக்கும்ங்கிற அர்த்தம் இல்ல, விசையோடு போய் மோதுகிற அப்படிங்கிற அர்த்தம். அப்படி வந்து மோதுகிற யானைகளை வெம் கரிகளை வெம்மையான கோபத்தை கொண்ட யானைகளை உழக்கும் தேர்களை இல்ல உதிக்கும் வெங்கரிகளை உழக்கும். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி வர்ற நீங்க சொல்ற இங்க இவர் எப்படி பிரிச்சிருக்கோம் உழக்கும் தேர்களை அப்படின்னு. அப்படின்னா இப்படி ரிவர்ஸ்ல பாத்துக்கலாம். வெங்கரிகளை உதைக்கும் யானைகளை வெம்மையான யானைகளை அனுமன் உதைப்பான் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி படிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரா கரிகளை பண்ற தேர்களை எல்லாரையும் அடிக்கிறேன்.
அப்படின்னா இந்த கம்மா வராதே. இந்த கம்மா வந்து சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. செமிகோலன் போடுவோம். இது செமிகோலன். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. வெங்கரிகளை உதைக்கும், தேர்களை உழக்கும், வன்புறவியை மிதிக்கும், வீரரை தேய்க்கும். அப்படி அப்படி இது எல்லாமே அப்படி வரும். தேர்களை உழக்கும், தேர்களை எல்லாம் கலக்க செய்வான். வன்புறவியை மிதிக்கும், வலிமையான குதிரையை மிதிப்பான். வீரரை தேய்க்கும், வீரர்களை மண்ணில் இட்டு தேய்ப்பான். அதுக்கும் வல் எழுவினான், கையில் இருக்கிற வன்மையான அந்த இரும்பு தடியினால் அது அதுக்கும் மதிக்கும் மதிக்கும்னா இங்க அதுக்கும் இருக்கு. இங்க அதுக்கும் இருக்கு. மதிக்கும்னு சொன்னா கடையிறதுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். மத்து கிடையாது. இங்க வந்து அதுக்கும் குக்குடமும் ரட்சைதரும் போட்ட நிறைய திணிக்க. திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரட்சைதரும் சித்திரமும் முற்றிய வருது இல்லையா? அந்த திக்கது மதிக்கனா மதிக்க மதன பாற்கடல் கடையிறதுக்கு மதன அப்படின்னு சொல்ல கடைதல் அர்த்தம். மத்துங்கிற பேர் அப்படிதான் சோ அதுக்கும் இங்க அதுக்கும் மதிக்கும் இது எந்த இது வருது? ஏன்னா மத்த இதெல்லாம் உதைக்கும், மிதிக்கும், குதிக்கும்னு இருக்கு. அதனால மதிக்கும் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வல் எழுதினால் அரைக்கும் மண்ணிடை, மண்ணில போட்டு அரைப்பான். குதிக்கும் வன் தலையிடை, அவனுடைய தலைகள், அதாவது வல் தலைங்கிறது இங்க யானையுடைய தலைகள் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. யானைகளுடைய தலைகளை அவற்றின் மீது சென்று குதிப்பான். கடிவான் போய் ராட்சச கூட்டத்து தலையில போய் விழுந்தாருன்னு சொல்றத விட யானையோட தலையில போய் விழுந்து கடித்து குத்தி ஒவ்வொன்றாக அழித்துக் கொண்டிருக்கிறார். விசையின் மான் தேர்களும் களிலும் விட்டகல் திசையுமா காயமும் செரிய செந்துமான் குசைகள் வாய் வரியோடும் கொற்ற வேரோடும் விசையுமா அறக்கரை பெருங்கரங்களால். இந்த விசையும் மால் அறக்கரை பெருங்கரங்களால்ங்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட். பாக்கி எல்லாத்தையும் அதோட கூட்டி. விசையின் மான் தேர்களும், விசைனா வேகம், வேகமாக வருகிற தேர்கள். குதிரை, குதிரைகள், தேர்கள், களிறு, யானை, விட்டு அகல் திசையும் ஆகாயமும் செரிய அகன்று இருக்கிற அந்த வானமும் செறிந்து போகும்படி சிந்துமா அப்படின்னு தெரியும். ஆகாயத்தை பார்த்து தூக்கி எரிய எரிய வானமே ரொம்ப போச்சு. அப்படி தூக்கி எறிந்ததால் குசைகொள் வாய் பரியோடு அப்படி கடிவாளம் குசைகொள் பாய்பரி கடிவாளத்தை கொண்ட பாய்ந்து வருகிற அந்த குதிரைகளை கொற்ற வேலோடும் கையில பிடித்த வேலோடும் திசையும் மால் அறக்கரை, அது மேல உட்கார்ந்து இருக்கிற அறக்கரையும் குதிரைகளையும் அறக்கரைகளையும் சேர்த்து வேலோட சேர்த்து பெரிய கரங்களா பிசைந்து. குசைங்கிறது கடிவாளம், கடிவாளம் கடிவாளம். தீயுறு பொறியுடை செங்கண் வெங்கைமா மீயுற தடக்கையால் வீரன் வீசுதோ ராய் பெரும் கொடியன கடலின் ஆழ்வன பாயுடை நெடுங்கலம் படுவ போன்றவே. தீயுறு பொறியுடை செங்கண் வெங்கைமா மீயுற தடக்கையால் வீரன் வீசுதோ அப்படின்னா தீயுறு அப்படின்னா கண்ணுல வந்து தீயுறு பொறியுடை, கண்ணுல வந்து தீ கொண்ட பொறி வீசுகிற செங்கண், சிவந்த கண்களை கொண்ட வெம்கை மா, வெம்மையான கையை உடைய மிருகம், அதாவது யானை. அந்த யானைகளை மீயுற தடக்கையால் வீரன் வீசுதல், அந்த யானைகளை வானத்தின் மீது போய் சேரும்படி பெரிய கைகளினால் வீரன் ஆகிய அனுமன் பற்றி வீசும்போது ஆய்பெருங்கொடியன கடலின் ஆழ்வன், அப்படிப்பட்ட அந்த கொடியனது கொடி கொண்டு இருக்கிறவர். யானைக்கு மேல கொடி இருக்கும். அந்த பெரிய கொடிகளை கொண்ட அந்த யானைகள் எல்லாம் போய் கடலின் ஆழ்வன, கடல்ல போய் விழுந்து ஆழ்ந்து போகும், கடல்ல ஆழ்ந்து போகும். பாயுடை நெடுங்கலம் படுவ போன்ற. அப்ப அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்க. யானை மேல வந்து ஒரு கொடி பறந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மரக்கலம் மாதிரி இருக்கு. பாய்மரத்தோட போய் பாய்மரக்கலம் அப்படிதான் வந்து பாய்மரம், அந்த ஷேப், கொடியோட ஷேப். அதோட யானை போய் இப்படி விட அந்த காட்சி பார்க்கும்போது அப்படியே கடல் முழுக்க பாய்மர கப்பல் தோண்டிட்ட மாதிரி இருக்கு. தோண்டிட்டா படுவ அப்படின்னாக்க மூழ்குது. அதுக்கப்புறம் போய் மூழ்கிடுது. போய் டக்குனு மேல பார்க்கும்போது அப்படி இருக்கும், டக்குனு உள்ள மூழ்கி போயிடும். இல்ல நீங்க இப்படி எடுத்துக்கலாம், பாய்மர கப்பல் மூழ்கும் போது அந்த காட்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த யானைகள் மூழ்கிற காட்சி இருக்கும். இந்த படுதல் இது வந்து அடிதல் தான் அர்த்தம். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது மூழ்கிறதா இல்ல இதுவான்னு எடுத்துக்கணும். ஆரோடும் உருளோடும் தடக்கை யாழ்னி
வீரன் விட்டெறிந்தன கடலில் வீழ்வன ஆயின் எழுஞ்சுடர் கடவுள் வானவன் தேனை நிகழ்த்தன புறவித்தேர்களே. தாரோடும் உருளோடும் தடக்கையால் தனி வீரன் விட்டு எறிந்தன. தாரோடும், இது தார்னா மாலை, கழுத்தில் அணிந்திருக்கிற மாலை. உருள் அப்படின்னா சக்கரம். இது முதல் மாலை வந்து குதிரைக்கு, உருள் வந்து சக்கரம் வந்து தேர். ஸோ குதிரைகளையும் தேர்களையும் தடக்கையா பெரிய கைகளால் தனி வீரனாகிய முதல் தார் வந்து குதிரைகளுக்கு, தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு அணிந்திருக்கின்ற மாலை. அதாவது தேரையும் குதிரையும் ஒன்னா சேர்த்து வீசுறது. இது வந்து வீரர்கள் உட்கார்ந்து இருக்கிற குதிரை எல்லாம் தேர்களை இழுத்துட்டு போறாங்க. சோ அந்த குதிரைகளையும் தேர்களையும் பெரிய கைகளால் தனி வீரனாகிய அனுமன் விட்டு எரிய அவை போய் கடலில் விழுகின்றன, கடலில் வீழ்வன. அது வந்து வாரியின் எழும் சுடர் கடவுள் வானவன் தேரினை நிகழ்த்தன புறவி தேர்கள். அப்படி போய் அது விழும்போது அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, கடல்ல இருந்து சூரியன் எழுந்து வரும்போது இந்த தேர் குதிரைகள் எல்லாம் வந்து கடல்ல தோன்றும் இல்லையா, அந்த காட்சியை போல இருக்கு. மீற வெண்ணிடை முட்டி வீழ்வன ஆய்வெறும் திரைகடல் அழுவத் தாழ்வன ஓய்வன புறவி வாயுதிரன் காழ்வன வாயிடை எரியுடை வடவை போன்றவை. அருமையா இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பொருத்தமான வர்ணனை. இப்ப இந்த முதல்ல வந்து பாய்மரம், அடுத்து வந்து சூரியனோட தேரு. ஏன்னா தேர் குதிரை, தேர் பிளஸ் குதிரை. இப்ப வெறும் குதிரை போய் விடுது. அப்போ அதை பாக்குறதுக்கு வடவமுகாக்னி போல இருக்கு அப்படி. ஏன்னா அதோட வாயில இருந்து ரத்தம் இருக்குது. அதை பாக்குறது வந்து வடவமுகாக்னியே குதிரையோட முகம் தான். பொருத்தமான வடவமுகாக்னிங்கிறது பூமிக்கு அடியில குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு. நீ உற விண்ணிடை முட்டி வீழ்வன, மேலே சென்று வானத்தில் முட்டி வீழ்வன. நாட்டை நம்மளத்துக்கு இருந்த புதிய திசையினால கீழே அதெல்லாம் இவத்துக்கு இருந்து வானத்துல போயிடுச்சு, அங்க முட்டி அதுக்கப்புறம் விழுது. அதோட நம்ம வயதுல ஒரு வயதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதனால முட்டி விழுவனாங்கிறாரு. சோ விண்ணிடை முட்டி அதுக்கப்புறம் கீழே விழுகின்றன. அப்படி விழும்போது ஆய்பெரும் திரைகடல் அழுவத்து ஆழ்வன, கீழே இருக்கிற மிகப்பெரிய அலைகளை கொண்ட கடலின் மீது, கடலின் பரப்பில் போய் ஆழ்கின்றன, அமிழ்கின்றன. அப்படி அமிழும்போது அந்த காட்சி ஓய்வன, ஓய்வன புறவி வாய் உதிரங்காய கால்வன. அப்படி போய் விழுகிற அந்த பழனிகள் உயிர் நீங்கும் போது வாயில் வந்து ரத்தம் கக்குகின்றன, உதிரம் கால்வன. அதை பார்க்கும்போது வாயிலை எரியுடை வடவை போன்றவை, வாயில வந்து நெருப்பு எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வடவை அப்படிங்கிற குதிரையை போல இருந்தன. அப்படி வடவைங்கிறது பெண் குதிரைன்னு போடுங்க, அது புது தகவல் பார்த்தது. வடவமுகாக்னின்னு சொல்லுவாங்க. இல்ல குதிரை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் கம்பன்ல வந்திருக்கு. அது பெண் குதிரைன்னு எதுல இங்க பெண் குதிரைன்னு போட்டிருக்காரு. வடவை என்னும் பெண் குதிரை. ஓ, வடவைங்கிறது வடவமுகாக்னிங்கிறது பெண் குதிரையா? ஒரு குதிரை அந்த முகத்தை உடைய குதிரை, அது பெண் குதிரைன்னு இதுல போட்டிருக்காரு. அதாவது அந்த ஷேப்ல பூமிக்கு அடியில இன்னும் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு ஷேப்ல குதிரை முகத்தில். வரிந்திர வல்லிதில் சுற்றி வாரினால் விரிந்திர வசலில் கடலில் வீழ்கிற திரிந்தன செரிகையில் கரவி நாற்றிடி அறிந்திரன் மந்தர மலையராயினார். இப்போ இதுக்கு இவங்களுக்கு வீரர்களுக்கு இன்னொரு அழகான ஒரு வலிந்து உற வல்லிதில் சுற்றி வாரினால் விரிந்து உற வீசலின் வசலின் வீசலின் கடலில் வீழ்குன. அப்போ வரிந்து உற அப்படின்னா அவர்களை வந்து தன்னுடைய காலினால் வரிந்து கொண்டு, அதாவது கட்டி கொண்டு சுற்றி அப்படி ஒரு கட்டி வாலினால் விரிந்து உற, பம்பரம் போனதுல பார்த்தேன் வாழால அதே. இப்ப அப்படி வீச இது எதுக்காகனா யானையாடைய இல்ல, அது தன்னோட வாழால அனுமன் தன்னோட வாழால அவரை சுத்தி தூக்கி போட வீசலின் கடலில் வீழ்கின. போய் கடல்ல விழுந்தாங்க. சும்மா விடுவாங்களா? பம்பரம் மலையெல்லாம் சுத்தி விட்டுருக்காரு, சுத்திக்கிட்டே போய் விடுவாங்க. அது போகும்போது மந்திர மலையை போல இருக்காங்க. அவங்க மலை சுத்தி எவ்வளவு பொருத்தமான உண்மை பாருங்க. சாதாரணமான உண்மையே கிடையாது. திரிந்தனர், அங்க போய் விழுந்து அவங்க திரிந்தார்கள். சுற்றி அரவினால் திரிக்கப்படுவதாக செரிகையிற்று அரவினா. அப்படி அவங்க போய் விழுந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா, செறிந்த கயிறாகிய வாசுகிங்கிற பாம்பினால் திரிக்கப்பட்ட அரிய வலிமையை கொண்ட மந்திரமலையை ஒத்தனர். அப்படி இருந்தார்கள்.
வீரன்வன் தடக்கையால் எடுத்து வீசிய வார்மதக் களிற்றினில் தேரின் வாசியின் மூரிவெண் கடல் கடிது முந்தின ஊரின்வெண் குருதி ஆறு இறைப்ப ஓடின. வீரன் அனுமன் வன் தடக்கையா தன்னுடைய வலிமையான பெரிய கைகளால் எடுத்து வீசிய வார் மத களிறு அப்படின்னா ஒழுகுகின்ற மதநீரை கொண்ட யானை. வார்த்தல்னு சொல்லுவாங்க, அதுதான் வார் மதம். வார்க்கப்படுகிற மதநீரை கொண்ட அந்த யானை, அந்த யானைகள் தேர்கள் வாசி குதிரை, இது எல்லாமே வரிசையா வீசிட்டே இருக்க. மூரி வெண்கடல் புக கடிது முந்தின. அப்படி அவன் வீசிய அந்த விஷயங்கள் எல்லாம் கடல்ல போகிறதுக்காக வேகமாக போயிடும். இன்னொரு பக்கம் ஊரின் வெண்குருதி ஆறு இறைப்ப ஓடின. அந்த அவற்றின் உடலில் இருந்து வெளிவந்த அந்த வெப்பமான ரத்தம் அது ஒரு ஆறாக அதுவும் கடலுக்கு ஓடிட்டு. பிறைக்கடை எயிற்றென பிளத்தின் வாயன கரைப்புணல் பொறிகளோடு உமிழும் கண்ணன உரைத்த புடையன உதிர்ந்த யாக்கைகள் மறைத்தன மகர தோரணத்தை வானுர. பிறைக்கடை எயிற்றன கடைவாயில பிறை போன்ற பல்லை கொண்டவர்கள். கடைவாயில பிறை போன்ற பற்களை கொண்டவர்கள். பிளத்தின் வாயன குகை போன்ற பெரிய வாயை கொண்டவர்கள். கரைப்புணல் பொறிகளோடு உமிழும் கண்ணன். அதாவது கரைப்புணல் சொல்லிட்டு வர கண்ணினர்னு சொல்லல, கண்ணினர் சொல்லிட்டு வர. ஏன்னா உயிரட்டு போன உடல் இதெல்லாம் குதிரை யானையா அரக்கரோட பிணம் பல்லு. இப்போ கரை புனல் ரொம்ப அழகான வார்த்தை, ரத்தத்தை சொல்றாரு. சாதாரணமா புனல் கரை ஏற்படுத்தாது, ஆனா இந்த புனல் கரை ஏற்படுத்தும். அதனால ரத்தத்துக்கு கரை புனல்னு ஒரு வார்த்தை உருவாக்கி இருக்காரு. கண்டிப்பா உருவாக்குறதா தான் இருக்கணும், அப்படி ஒரு வார்த்தை இருக்க வாய்ப்பு இருக்கு. கரை புனல் வாயிலிருந்து ரத்தமும் பொறிகள், வாயில் கண்ணுல இருந்து ரத்தமும் தீப்பொறிகளும் பறக்கிற கடைசியா விழுந்துருக்கு. உரைதவு படையன் அப்படின்னா உரையிலிருந்து நீக்கப்பட்ட ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் பொத்துக்கொள்ள பெற்றன அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா என்னன்னு தெரியல. என்னன்னு உரைகளில் நின்று நீக்கி எடுத்த ஆயுதங்கள் பொத்துக்கொள்ள பெற்றன அப்படின்னா ஆயுதம் உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆயுதங்களால் அவர்கள் பொத்துக்கொள்ளப்பட்டார்கள். விழும்போது ஒருத்தரோட ஆயுதம் இன்னொரு உடம்புல குத்து போடுது. அப்புறம் உதிர்ந்த யாக்கை. இது எல்லாம் என்னன்னா இவ்வளவு நேரம் வாரி அடிச்சு எல்லாம் தப்பு விழுந்துருக்கு பிணங்கள், எல்லாமே பிணங்களோட வர்ணனை. மறைத்தன மகர தோரணத்தை வாழலாம். அப்படி விழுந்த அந்த பிணங்கள் அந்த மகர தோரணம் மீன் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த வாயிலை தோரண வாயில போய் உட்காந்து பாரு, அந்த இடத்தினுடைய முடிச்சு அது ஆகாயாளா இருக்குது, அதையே மறைத்தனர். குன்றுல மரபுடர் புலங்கொள் பேரிடு ஒன்றல பலவுட உயிரும் பானுடன் அன்றினர் பரனுடர் என் கையினில் கொன்றுவதல்லது புறத்து போவரோ. குன்றுகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன. குலம் கொள் பேர் எழு ஒன்றல பல உல அப்படின்னா குலம் கொள் பேர் எழுனா குலகிரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலைகள் மாதிரி ஒன்று இல்ல, அது போன்ற மலைகள் ஒன்று இல்ல பல உண்டு இந்த இடத்துல இல்லையா. அப்படிதானே பெரிய மலையை போன்ற தூண்கள் எழுவது மலை போன்ற தூண். குலகிரி ஆயுத சாலையும் இருந்தது, ஏகப்பட்டது இருக்கு. அங்க ஆயுத சாலையும் இருந்தது. ஏன்னா காவல் அவுட் போஸ்ட் அங்க இருந்தது இல்லையா, அந்த ஆயுத சாலை இருந்தது. அங்க ஏற்கனவே குளிச்சு வச்சிருக்காங்க ஆயுதத்தை, தூக்கி அடிக்கிறதுக்கு ஏராளமா இருக்கு. ஒன்றால பல உல, ஒன்றில்லை பல இருக்கு. உயிரும்பான் உல, உயிரும்பான்ங்கிறது யமன். இல்ல உயிரும்பான் உல, உயிர் உண்பதற்காக, உயிரை உண்பதற்காகவே யமன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தமா? அப்படிதான் அர்த்தம் இவர் போட்டிருக்காரு. உண்பதற்காகவே அமைய உண்பான் அமைய. பட் யமனத்தானே சொல்றது அந்த வரி, யமனத்தானே சொல்றது அந்த வரி. உயிர் உண்பான் உல அப்படின்னா உயிர் உரியதாக உள்ள. இப்ப உளன் இருக்கு, உளன் உள இங்க உளன் உயிர் உண்பா கரெக்ட். உளன் போட்டா நீங்க சொன்ன விளக்கம் கரெக்ட். உயிரை உண்பதற்காக அவை இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தம். உளன் போட்டா உயிரை உண்பதற்காக யமன் இங்க உளன்னு போட்டு இங்க உளன் தான்.
உளன் இருக்கிறான், யமன் இருக்கிறான். அன்றினால் பலர் உளர், போர் செய்வதற்கான வீரர்கள் பலர் இருக்கிறார்கள். ஐயன் கையில் ஒன்றுவதல், ஐயன் கையில் ஒன்றுவது அல்லது புறத்து போவார். இப்படி வர்ற எல்லாரும் ஐயனாகிய அனுமனின் கையில் அழிந்து போகாமல் வேற ஏதாவது வேற ஏதாவது அவர்கள் வழி ஒன்று உள்ள மரம் உள்ள குலங்கோள் பேரெழு ஒன்றான பல உள்ள உயிரும்பான் உள்ள, அது உயிரும்பான் உளன் அன்றினர் பலர் உள்ள ஏகப்பட்ட அரக்கர்கள் இருக்கிறார்கள். ஐயன் கை உள்ள அத்தனையும் கொள்றதுக்கு ஐயன் கை உள்ள, அந்த ஐயன் கையோட வந்து இவர் விட்டுட்டார். அதனால இங்க விளக்கம் ஐயன் கையினில் கொன்றுவது அல்லது அப்படின்னு அப்படி சேர்த்துக்க. ஐயன் கை விட அதனால கொன்றுவது அல்லது அப்படி பண்ணிக்கலாம். அதான் இங்க கையினில் இருக்கிறதுனால இதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. முழுமுதல் கண்ணுதல் முழுமுதல் கண்ணுதல் முருகன் தாது கைமயூர் என பொழிந்து ஒளிவை வயல் வாழ்ந்தனி எழுவினில் ஓடன் கழல் அரக்கர் ஈண்டிய குழுவினை களம்பட கொண்டு நீக்கினான். முழுமுதல் கண் முதல் முருகன் தாதை, இது வந்து சிவனுடைய வர்ணனை. முழு முதல்னா முதல் மூர்த்திகளிலே ஒருவனாகிய கண் முதல் நெற்றியில் கண்ணை கொண்ட முருகன் தாதை, முருகனுடைய தந்தையாகிய சிவனுடைய கை, அவனுடைய கையில் இருக்கிற மழு ஆயுதம், கையில் இருக்கிற மழு ஆயுதத்தை போல கோடரியை போல பொலிந்து ஒளிர்கின்ற வைர வான் தனி எழு. அது அவர் அனுமனோட கையில் இருக்கிற அந்த இரும்பு தனியை பிடுங்கினார் இல்லையா, இரும்பு தூணை, அதுக்கான வர்ணனை. அது வந்து நல்லா சிறந்து ஒளி விடுகிறது, வைரம் போல உறுதியாக இருக்கிறது. தனி ஒண்ணுதான் கையில் வச்சிருக்காரு, 10-15 இல்ல, ஒப்பற்ற அர்த்தமும் சொல்றேன். தனி எழு அப்படிங்கும்போது ஒப்பற்ற தூண் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்றோம். அந்த எழுவினில் அப்படிப்பட்ட அந்த தூணினாலே புலங்கழல் அரக்கர் ஈண்டிய குழுவினை களப்பட கொன்று நீக்கினார். அப்படிப்பட்ட தூணை வைத்துக் கொண்டு புலங்கழல், பொன்னாலான கழலை வீர கழலை அணிந்த அரக்கர்களின் மொத்தமான குழு, இந்திய குழு குரூப்பா வந்திருக்காங்க. அந்த குழுவை கடற்பட கொன்று நீக்கினான். மண்ணில் விழும்படி கொன்று அனுமன் நீக்கிவிட்டான். எல்லாரும் எல்லாரும் 5 பேர் மிச்சம் இருக்காங்க.